நான் உங்கள் அண்ணா டிவிஜன். இன்று நாம் பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் ஜோரா கையத்தட்டு. வினிஷ் மில்லேனியம் இயக்கி வந்திருக்கிறாரு. ஜாகிர் அலி வந்து தயாரிச்சிருக்கிறாரு. யோகி பாபு இதில் ஒரு மியூசிஷியனாக நடிச்சிருக்கிறாரு. யோகி பாபுனுடைய கதாபாத்திரங்கள் புதுமையாக இருந்தாலும் இதில் ஒரு மியூசிஷியனாக வர்றாரு. மியூசிஷியன் வந்து நல்ல சிறப்பான அந்த மேஜிக்லாம் செய்கிறாரு. அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து போயிட்டு இருக்கு. அவர் ஒரு சமூக விரோதிகள் வந்து அவரை தாக்குனதுக்கு பிறகு அவர் தன்னுடைய மேஜிக்கை வந்து தொடர்ந்தாரா, இல்லை அவங்களால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத இது ஒரு கோணத்தில் கொண்டு போகிறாரு இயக்குனர் வினிஷ் மில்லேனியம். யோகி பாபு வந்து சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கதாபாத்திரத்தை வந்து இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்கல. ஏன்னா காட்சிகளை வந்து அதிகப்படுத்தி நடிச்சிருக்கலாம். ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய அந்த மியூசிஷியன் வந்து இந்த மாதிரியான மேஜிக்கெல்லாம் செஞ்சு பார்வையாளர்களை வந்து கவர்ந்திருந்தா இந்த கதையினுடைய பயணத்துல கூடுதல் பலமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஏன்னா மேஜிக்ங்கிறது ஒரு அற்புதமா ஒரு அதிசயமா நிகழக்கூடிய நிகழ்வுகளை வந்து ஒருத்தன் செஞ்சு காட்டுறான் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஜோரா கையை தட்டுவோம். ஆனால் இந்த ஜோரா கையத்தட்டில் வந்து அவருடைய பாத்திர படைப்பு, அவருக்கு உண்டான மியூசிஷியன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை கூடுதலாக சொல்லியிருக்கணும். அந்த வகையில் நம்ம வந்து கையை தட்ட முடியல. இருந்தாலும் கை வந்து கட்டப்பட்டு தான் இருக்கு. யோகி பாபு வந்து கொடுத்த அந்த கேரக்டர் அவர் சிறப்பாக செஞ்சுட்டாரு. இதில் வந்து காமெடியாக வரக்கூடிய மாறன் வந்து ரொம்பவும் சிறப்பாக பண்ணியிருந்தார். காவல்துறை அதிகாரியாக வந்து ஹரிஷ் பேராடி நடித்திருக்கிறாரு. வழக்கம் போல் அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. இது மலையாளத்திலையும் வெளியிருந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த வகையில் இந்த படம் வந்து சிறப்பாக செஞ்சிருந்தாலும் இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்கலாமோ அப்படின்லாம் தோணுது. ஒளிப்பதிவு, இசை இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இனிவரும் காலங்களில் வினிஷ் மில்லேனியம் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த கதைக்குண்டான அந்த கதாபாத்திரங்களுக்கு வந்து வலுவான காட்சிகளை வந்து நீங்க வைக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல நம்ம கேட்காம இல்லை. மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவிஜன். நன்றி.